விஷ்ணுவின் கண் அர்ப்பணம் பற்றிய கதை தெரியுமா? அந்த ஒரு கட்டத்தில தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் ஒரே மாதிரி பெரிய குழப்பம் மற்றும் துயரம் அனுபவித்தார்கள். அந்த குழப்பம் காரணமாக மகாதேவன் பரமசிவன் கூட சிறிது சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அந்த நேரத்தில் கூட தேவர்களின் தெய்வம் என்று போற்றப்படும் திருமால் விஷ்ணு எப்போதும் சிவனை வணங்குபவர், சிவனின் மிகப்பெரிய பக்தன். ஒரு நாள் விஷ்ணு, நான் சிவனை மகிழ்விப்பதற்காக 1008 தாமரை மலர்கள் சமர்ப்பிக்கிறேன் என்று பிரமாணம் பண்ணினார். அதற்காக உலகம் முழுவதும் சுற்றி மலர்கள் சேகரித்தார். ஆனால் 1007 தாமரைகளையே கிடைத்தது. ஒரு மலர் குறைவாக இருந்தது. விஷ்ணு வந்து அனைத்தையும் சிவனின் பாதத்தில் வைத்து வணங்கினார். ஆனால் சிவன் கண்களை திறக்கவில்லை. மெதுவாக புன்னகைத்தார். அந்த புன்னகை ஒரு மலர் குறைவானதே என்று உணர்த்தியது. அந்த வேளையில் விஷ்ணு சொன்னார், நான் உலகத்தால் கமலநயன் என்று அழைக்கப்படுகிறவன். என் கண்கள் தாமரை போல் அழகானவை. அப்படியென்றால் என் கண்களில் ஒன்றையே நான் மலராக அர்ப்பணம் செய்கிறேன். அவ்வாறு சொல்லி தன் வலது கண்ணை உடனே பிடுங்கி சிவனின் முன் தாமரை போல் வைத்தார். அந்த பக்தியின் உச்சம் கண்டு சிவபெருமான் மகிழ்ந்தார். அவர் விஷ்ணுவுக்கு அருள் புரிந்து சுதர்ண சக்கரம், அதிசய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளித்தார். இந்த கதை பக்தி என்றால் உடல் உயிரையும் தியாகம் செய்ய தயங்காத அன்பு என்பதை காட்டுகிறது.